வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஸ்டஃப்கூலோட ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் ஒயர்லெஸ் சார்ஜர். ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரேட் தான் இருக்கும், குவாலிட்டி உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம், எப்படி பண்ணியிருக்காங்கிறதும் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முன்னாடி என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கவரை பிரிக்கிறேன் பாருங்கள். கவரை பிரித்ததுக்கப்புறமா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும்போது உள்ளாடி உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜரை தவிர யூசர் மேனுவல், அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இதை தவிர பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி சார்ஜரை பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சர்க்கிள் பேட், அதாவது அந்த வடிவத்தில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி உங்களுக்கு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். உங்களுக்கு இரவு நேரங்களில் வேறு லெவலில் இருக்கும். அதாவது கேமிங் பிசி பக்கத்தில் வைக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். எல்இடி மாறி மாறி உங்களுக்கு வருது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபோன் ஃபுல்லி சார்ஜ் ஆனதுமே தனியாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுற மாதிரி எல்இடி செட்டப் அதில் பண்ணியிருக்காங்க. ப்ளூ அப்புறம் பச்சை கலர், இதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அப்படி பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு என்னென்ன டெஸ்ட்டு எல்லாம் பண்ண முடியுமோ அந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க. தர சான்றிதழ் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்குள்ளாடி வெளியே வருது. ஸோ ஃபஸ்ட் என்ன விஷயம், இப்போது ஆப்பில் பொறுத்த மட்டும் ஆப்பிளோட ஒயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ரேட்டு வருங்கிறத. அது கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 4 இல்லைனா 5 ஒரு பகுதி தான் ப்ரைஸ் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபாய் அந்த ரேட்டுக்குள்ளே தான் வரும். இதுக்கப்புறமா சாம்சங் ப்ரீமியம் யூசர்ஸ்க்கும் இந்த சார்ஜர் செட் ஆகும். ஏன்னா சீரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோனோட ப்ரைஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத. இவ்வளோ விலை கொடுத்து ஃபோனை வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு சார்ஜர் நமக்கு தேவை. இது என்னென்னா உங்களுக்கு ஆப்பிளுக்கு ஏற்ற மாதிரி வாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அதே மாதிரி சாம்சங் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதை தாண்டி அதர் டிவைஸ், இந்த சாம்சங் ஆப்பில் தவிர வேறு எந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமாட்டு இந்த சார்ஜரில் உங்களுக்கு இன்புட் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? இந்த இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயத்தை தராங்க. இனி உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ சார்ஜரோட பவர் ஆனில் தான் இருக்குது. ஃபோனை வைக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஆப்பிள் ஃபோனை வைக்கும்போது சார்ஜ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஓவரலாக பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இதை ஒரு 3 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஃபோனுக்கு சார்ஜ் ஆகுது, எந்த வித குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஓவரலாக பார்க்கும்போது பட்ஜெட் ரேட்டில் இருக்குது. டபுள் சர்டிஃபை இதுக்கு பண்ணுறேன், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். நல்லா தான் இருக்குது நண்பா. இதுக்கப்புறமாட்டு இன்னும் நிறைய கேட்ஜெட், அதாவது வித்தியாசமான லேட்டஸ்ட் அட்வான்ஸ் கேட்ஜெட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது கால்மி ஃபேர் ஆப் மூலிமா நிறைய ரிசீவ் ஆச்சு. ஸோ எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்ஸ் அந்த கேட்ஜெட் ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.